மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். சீரியஸாக பாட்டியும் தாத்தாவும் நடிப்பில் அப்படியே பின்னி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் பொழைச்சிட்டாரு, உயிரோட இருக்காரு, அவருக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. பட் சாரதா அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம வீக்காவுடைய பேபியை இவங்க வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அப்படி ஒரு ட்ராமா போடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இதில் தாத்தாவுக்கும் அவ்வளோ பங்கு இருக்கு. ஏன்னா என் பேரனுடைய நிலைமை அவ்வளோதான் போல அப்படின்னு அவர் சொல்றாரு. பாட்டியுமே வந்து இனிமே எங்க பேர இல்லாத ஒரு இடத்த நாங்க எங்க பேர குழந்தைய வச்சுதான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல அப்படியே வந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் நடிப்புல நிஜமாவே பின்னே எடுத்துட்டாங்க. இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே வந்து நம்ம காவேரி ஃபேமிலிய நம்ம தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பான்னு சொல்லி எல்லாரும் குழந்தைய இங்கே கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்றதுலயே போயிடுச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேசக்கூடாதுன்னு வீட்டுல வச்சு பேசுறாங்க. வீட்டுல வச்சு ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதுமே வந்து சாரதாம்மா பெருசா எதுவுமே சொல்லல, ஓகேன்ற மாதிரி தான் அவங்க முடிவெடுக்கலான்னு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் கங்கா வந்து தாயும் குழந்தையும் பிரிச்ச பாவம் உனக்கு இருக்கக்கூடாதுமா, ஒருவேளை இப்போ வந்து நம்ம காவேரிக்கு எதுவும் ஞாபகம் இல்லாம இருந்தாலும் இன் ஃபியூச்சர் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து என் குழந்தை எங்கன்னு கேட்டா சப்போஸ் அப்போ வந்து குழந்தைய கேட்கும் போது முதல் அவங்க தருவாங்களா நம்ம கிட்ட. ஏன்னா இப்போதைக்கு அவங்க மைண்ட்ல எல்லாருக்குமே வந்து விஜயை காப்பாற்ற முடியாதுன்ற அளவுக்கு அவங்க டிராமா போட்டுட்டாங்க. ஸோ இனிமேல் விஜய் இல்லைன்றதும் இவங்க வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ குழந்தைய வந்து காவேரி கிட்டே இருக்கிறது தான் சரி அப்படின்னு கங்காவுமே சொல்றாங்க. எனக்குமே அதுதான் வந்து சாரதாம்மா ஏன் யோசிக்கலன்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்பதான் வந்து ஞாபகம் இல்லை, கண்டிப்பா இன்னும் ஃபியூ மந்த்ஸ்லயோ ஃபியூ டேஸ்லயோ இல்ல ஃபியூ இயர்ஸ்லயோ ஞாபகம் வரும் டாக்டர் சொல்லியாச்சு. ஸோ அப்போ வந்து எல்லாம் ஞாபகம் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் இல்லையா, எல்லார் மைண்ட்லயும் இருக்க ஒரு விஷயம். பட் அதை பத்தி அவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கல. அதுக்கப்புறம் கங்கா சொன்ன பிறகு எல்லாத்தையும் போயிட்டு நம்ம தாத்தா பாட்டி கிட்ட சொல்லும் போது எங்களால குழந்தைய தர முடியாது அப்படின்னு இவங்க சொல்ல உடனே நம்ம பாட்டி வந்து ஒன்ஸ் அகைன் ஆஸ்கர் ரெஞ்சுக்கு போயிட்டாங்க ஆக்டிங்ல. ஈவன் சாரதாம்மா காலிலலாம் விட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பொண்ணு தான் இல்லை, எங்க பேரனை வந்து நாங்க பாசத்தோட வளர்த்தோம், இப்போ எங்க பேரனும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எங்க பேத்தியை நாங்க தானே வளர்க்கணும், அதுதானே நியாயம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து நடிப்பை கொட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த டிராமா முடியும் போது சாரதாம்மா எப்படியோ ஒத்துப்பாங்க, குழந்தைய எங்கேயோ கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஈவன் நிவின் கூட வந்து காவேரி இப்ப இருக்க அந்த ஹெல்த் கண்டிஷன்ல குழந்தையும் பத்தியும் விஜயை பத்தியும் நம்ம சொல்லக்கூடாது, ஸோ குழந்தை இங்க கொடுத்துடலான்ற மாதிரி தான் டைரக்டா அதுவுமே சொல்றாரு. ஈவன் அதை ஈஸியா சமாளிக்கிறதா கங்காவுக்கு ட்வின்ஸ் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட இப்போதைக்கு காவேரியை சமாளிச்சு ஒரே வீட்டுல வச்சிருக்கலாம். பட் இப்போ குழந்தை வந்து தாத்தா பாட்டி பொய் சொல்லி, அதுவும் உண்மையை சொல்லிட்டு கூட கேட்கல, பொய் சொல்லி நிறைய பொய்கள் சொல்லி ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த குழந்தைய வாங்குறாங்க. ஸோ இதுக்கான விளைவுகள்லாம் ஃபியூச்சர்ல விஜய்க்கு இதெல்லாம் தெரிய வரும்போது அது என்ன பண்ண போடுவாரு அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால யோசிக்கவே முடியல. அதே மாதிரி கரெக்டா எண்ட் ஆகும்போது ஐ மீன் இன்னைக்கு எபிசோட் எண்ட் ஆகும்போது காவேரியும் யமுனாவும் வராங்க. காவேரியை வந்து ஆக்சுவலா நான் ஏற்கனவே திங்க் பண்ணதுதான் மெமரி லாஸ்ன்னு சொன்னதுமே அப்போ இனிமே 1 செகண்ட் சுடிக்கே போயிடுவாங்களா, பிளாக் கலர் டாலர் சுடி அப்படின்னு நம்ம பழைய காவேரியை தான் இனிமே பார்க்க போறோமா ஈவன் என்ன அந்த லுக் வைஸ்மே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்குமே வந்துட்டு இறங்கினதும் அந்த வீடெல்லாம் அப்படியே புதுசா பாக்குறாங்க, எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. நாளையுடைய ப்ரிவியூவில் விஜய் வந்து கண்ணு முழிச்சதுமே அடுத்த செகண்ட் என் குழந்தையும் காவேரியும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிரும் உலகமும் பற்றி தான் விசாரிக்கிறாரு. ஸோ தாத்தா பாட்டி பக்காவாக ட்ராமா போட்டு அவங்க மேலே இருந்த அந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே இந்த ஃபியூ டேஸாக அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவுமே பாட்டி பண்ணால் கூட பரவாயில்ல, தாத்தாவும் சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணி என் பேரனை வந்து இனிமேல் காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. பட் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஸ்டோரி ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எபிசோட பார்த்து தான் ஆகணும். ஸோ எல்லாருமே பாருங்க. நாளைக்கு எபிசோட்ல எப்படியும் விஜய் ஐ மீன் காவேரி ஃபேமிலி வந்து எப்படியோ அவங்க பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு ஃபைனலி ஒத்துப்பாங்க போல குழந்தைய அவங்க கிட்டே கொடுக்கறதுக்கு. ஏன்னா வந்து செம்ம ட்ராமா பண்றாங்களே, எமோஷனலா ட்ராமா பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அதை வாங்குறாங்க. இன்னொரு சைடு விஜய் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவாரு. அதுக்கப்புறம் ப்ரோமோ கண்டென்ட் இருக்கும். அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய கியூரியாசிட்டி உள்ள ஓடிட்டு இருக்கு. நிச்சயம் லீப் வரும்னு தோணுது. பட் லீப் வரதுக்கு முன்னாடி நிறைய அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் எல்லாம் நம்ம மகாநதியில இருக்கு. ஸோ மெயினா குமரனுடைய சீக்வன்ஸ் இருக்கு. ஏன்னா லீப் போட்டுட்டா அதெல்லாம் வந்து கண்டினியூட்டியே இல்லாம போயிடும். அதனால அதெல்லாம் டீம் வந்து யோசிச்சு நமக்கு அதெல்லாம் சரி பண்ணிட்டு வேணா ஒரு குட்டி லீவ் போட்டா நல்லா இருக்கும். பாப்போம் எந்த மாதிரி தான் மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.